மகர ராசி சனி தசை. சனி தசை யாராருக்கெல்லாம் நடக்குது? மகர ராசியில் என்ன வயது காலத்தில் நடக்கும்? இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த 3 நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் சனி தசை நடப்புக்குள்ளே வரும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும், என்னோட கணக்குப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா இருப்பு முன்ன பின்ன வரலாம். ஆக மொத்தத்தில் சனி தசை நடக்கக்கூடியவர்கள் சனி தசை என்ன மாதிரியான பலன்களை இந்த 7.5 சனியில் கொடுத்துருக்கும்? 7.5 சனி அப்படிங்கிறது 2018 ஆரம்பிச்சது. 7.5 சனிக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், இந்த 7.5 சனி ஆரம்பித்த பிறகு இந்த சனி தசை எப்படி இருந்திருக்கும்? முதல்ல சனி தசை அப்படிங்கிறது யாராருக்கெல்லாம் நல்லது செய்யும்? எல்லாருக்குமே நல்லது செய்யும், ஆனால் எல்லாருக்குமே கெடுதலும் செய்யும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் கர்மா அடிப்படையில் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான வேலை அவருக்கு கொடுத்துருக்கீங்களோ அதை தான் இந்த 7.5 சனியில் செய்வார். ஆனால் சனி தசைங்கிறது வேற, 7.5 சனிங்கிறது வேற, அஷ்டம சனிங்கிறது வேற, வேற வேற டிபார்ட்மெண்ட். அதெல்லாம் தசைங்கிறது 19 வருஷம். சனி தசை பயப்படணுமா அப்படின்னாக்கா பயப்பட தேவையில்லை. அந்த அளவுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில லக்னங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்றாங்க, ஒரு சில லக்னங்களுக்கு நல்லது பண்ணாதுன்றாங்க. அது நீங்கள் பொதுவான பலன்கள் தான். இப்போ கடக லக்னம், சிம்ம லக்னம், அதாவது செவ்வாய் நன்மை செய்யக்கூடிய லக்னங்களுக்கு சனி பகவான் நன்மை செய்யாது. செவ்வாய் சனி பகை கிரகம் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி சனி பகவான் நன்மை செய்யக்கூடிய கிரகங்களுக்கு, அந்த வீடுகளுக்கு இந்த செவ்வாய் பகவான் நன்மை செய்யாது. இப்படி எடுத்துக்கணும். அப்போ கடக லக்னம், சிம்ம லக்னத்துக்கெல்லாம் நன்மை செய்யாதா? செய்யாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி விருச்சிகம், மேஷம் இதுக்கெல்லாம் நன்மை செய்யாதா அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கிற இடத்த பொறுத்து. உங்கள் லக்னத்துக்கு அவர் நன்மை செய்யவராக வரலை அப்படின்னாக்கா, அதாவது பாவகிரகம் இந்த லக்னத்துக்கு நன்மை செய்ய மாட்டா சனி, ஆனால் சனி தசை வருது, எங்கே இருந்தால் நல்லது பலன்களை கொடுக்கும்? பொதுவாகவே 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இந்த சனி பகவான் இருந்தால் நல்ல தசை. அந்த தசை சிறப்பாக கொடுத்துரும். 19 வருஷம் கூட நல்லது பண்ணணும்னு எடுத்துக்கலாம். படிப்பு, வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்படின்னு எடுத்துடலாம். தொழில் எல்லாமே நல்லா இருக்கும், பெருசாக கெடுபலன்களை செய்யாது. உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் அந்த இடத்துல உக்காந்துடணும். எல்லா லக்னத்துக்குமே உட்காரலாம், தாராளமாக உட்காரலாம். நல்லது செய்யக்கூடிய லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு 3, 6ல் உட்காரக்கூடாது. அதாவது யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா, நன்மை செய்யக்கூடிய லக்னங்களுக்கு 3, 6ல் உட்காரக்கூடாது. ஏன்னா மறைவு ஸ்தானங்கள்ன்றதுனால. இப்போ 3, 6ல் உட்காந்துச்சுனாக்கா அந்த தசைங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. இருந்தாலும் பெருசாக கெடுபலன்களையும் கொடுக்காதுன்னு எடுத்துக்கலாம். 19 வருடங்கள் சனி தசை நடக்கிற காலத்தில் இடையில எப்படி பார்த்தாலும் ஒரு அஷ்டம சனி வந்துடும், அப்படி இல்லைன்னா 7.5 சனி வந்துடும். அஷ்டம சனி சொல்லவே தேவையில்லை. 7.5 சனி, அதாவது 7.5 வருடமாக செய்கிறது 2.5 வருடத்தில் செஞ்சுட்டு போயிடும். கண்டக சனி அதே மாதிரி தான். அந்த 2.5 வருடம் ப்ளஸ் அஷ்டம சனி, கிட்டத்தட்ட அந்த 5 வருடம் கடுமையான கெடுபலன்கள் இந்த சனி தசையில். ஏன்னா கொடுத்து கொடுத்து கெடுப்பார் சனி. ஆனால் 7.5ங்கிறது டோட்டலாக வேறு. அஷ்டம சனிங்கிறது வேறு, 7.5 சனிங்கிறது வேறு. இப்போ சனி தசையில் ஒரு சில பேர் நல்ல ஒரு பலன்களை பார்த்துருக்கலாம். அதாவது வேலை வாய்ப்பு, தொழில் ஏதோ போயிட்டுருக்கோம். சனி தசை ஆரம்பித்து போயிட்டுருக்கோம். ஆனால் அவங்களுக்கு உடல் அளவில் கொஞ்சம் ரொம்ப தோய்வாக இருப்பாங்க, ரொம்ப டல்லாக இருப்பாங்க. குரு தசையில் இருந்த பிரைட்னஸ் இருக்காது. சனி தசையில் ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ சனி தசையில் இருக்கும்போது வீடு வாசல் எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாத்தையும் கொடுத்தா கூட நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். பேச்சு தெளிவாக இருக்காது, மாறி மாறி பேசினே இருப்பாங்க. அதுக்காக கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லலை. அவங்களால முடியாது. பேசுகிற பேச்செல்லாம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்காது இந்த சனி தசை ஆரம்பித்த பிறகு ஒரு நபருக்கு. ஆனால் ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு, அந்த தொழிலில் சனி தசை ஆரம்பித்த பிறகு அந்த சனி தசை எப்படி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா,
முதல் 9 வருடங்கள், பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள், அப்படி தான் எடுத்துக்கணும். முதல் 9 வருடங்களில் நல்ல பலன்கள் கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்களை கெடுபலன்களை கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு 19 வருடம் நல்ல பலன்களை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு 19 வருடங்களும் கெடுபலன்களை கொடுக்கும். அதே மாதிரி முதல் வரக்கூடிய 9 வருடத்தில் கெடுபலன்கள் கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். இந்த சனி பகவான் மாற்றி தான் கொடுப்பார். எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அமர்ந்த இடம் உங்கள் லக்னத்துக்கு யோகராக இருந்தால் சிறப்பு. எப்படியாவது முன்னாடி பின்னாடி அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏதோ ஒரு வகையில், அதாவது சனி கெடுதல் செய்யக்கூடிய லக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சிம்ம லக்கணம், கடக லக்கணம், செவ்வாய் நன்மை செய்யக்கூடிய லக்கணங்கள் எடுத்துக்கலாம். இந்த லக்கணங்களுக்கு எல்லாமே பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் நல்லாயிருக்கும், முன்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் கெடுபலன்கள். ஏன்னா 19 வருடம் அப்படின்னாக்கா நம்ம 9.5 தான் பிரிக்கணும். 10 வருடமாக நான் ஏன் பிரிக்கிறேன், அது பின்னாடி 10 அப்படின்னாக்கா சுக்கிர புத்தி அப்படிங்கிறது சென்டர் பகுதியிலேருந்தே, அது ஃபுல்லாகவே சென்டர் பகுதியிலேருந்தே அது அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் ஏன்னா முன்கூட்டியே தான் அது கொடுக்கும். ஒரு தொழிலில் இருக்கிறீங்க, முதல் 9 வருடத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்லா இருக்குது, தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே, வேலையில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது பொதுவான பதிவு. அப்படி நல்ல பலன்களை கொடுத்துட்டே வரும்போது நல்லா தான் இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு, நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, நமக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மனசு தெளிவாக, அந்த மனசு சந்தோஷத்தில் ஒரு சில இதில் நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்றதில்ல, ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க, அதுக்காக கடன் வாங்குவாங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டி, அப்போ தான் நிறைய ப்ராப்பர்ட்டி வரும். இந்த இடம் வருது, இதில் வாங்கி போட்டுங்க, இந்த இடம் வருது, கம்மியாக வருது, ரேட் கம்மியாக வருது, எப்படியாவது ஆசையை தூண்டுவாங்க. ஒரு சில இடங்களில் லோன் வாங்கி போட்டுருவோம். ஏன்னா லோனில் நிறைய பேருக்கு நம்ம அந்த கடன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதையும் கொடுத்துருவாங்க கடவுள், அந்த கிரகம் கொடுக்கும்போது கரெக்டாக அந்த 10 வருஷம் பின்னாடி அந்த சூரிய புத்தின்னு ஒன்று ஆரம்பிக்கும். அதாவது சனி பகவான் நன்மை செய்யாத லக்னங்களுக்கு இந்த சூரிய புத்தி ஆரம்பிக்கும் போது சனி தசை சூரிய புத்தியில் தான் மொத்தமாக அப்படியே டவுன் ஆக ஆரம்பிக்கும். இது சனி தசையில். ஆனால் முன்னாடி 9 வருடங்கள்ல இருந்தாலும் சரி, நீங்கள் பின்னாடி 10 வருடங்கள் இருந்தாலும், நன்மை செய்யக்கூடிய தசை நடந்து கொண்டு இருந்தாலும், தீமை செய்யக்கூடிய தசை, அந்த பிற்பாதின்னு சொல்கிறோம் இல்லையா, முன்னாடி பாதி பின்னாடி பாதியை சொல்கிறோம் இல்லையா, எந்த இடத்துல உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லை இந்த சனி தசை கெடுதல் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, ஏன்னா கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் சரி, ஏன்னா சனி பகவான் தசையில் உங்களை அந்த அளவுக்கு உழைப்பு எடுத்துக்கும், நீங்கள் தான் உழைக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 7.5 சனி வருது அப்படின்னா அந்த 7.5 சனி மொத்தமாக காலி பண்ணி விட்டு போயிடும். ஒரு சில லக்னங்களுக்கு, அது மட்டும் இல்லை எல்லாருக்குமே சொல்லலாம், நம்ம உங்களுக்கு சனி நல்ல ஒரு அமைப்பில் உக்காந்துச்சின்னு வச்சிங்களேன் உங்கள் சுய ஜாதகத்தில், அந்த பின்னாடி வரக்கூடிய அந்த தசையில் தசை நடத்தக்கூடிய கிரகங்கள், புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, 7.5 சனி வரும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் டவுன் பண்ணும். அதாவது வலி அதிகமாக கொடுக்காது. எப்படி எல்லாம் பண்ணுனாக்கா, எடுத்த உடனே ஒருத்தர் அடிப்பாங்க தெரியுமா, அது மாதிரி அடிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணும், வருமானத்தை டவுன் பண்ணும் முதல்ல. அதாவது வர்ற வழி, எங்கே பணம் வருது, எந்த இடத்துல லாக் பண்ணமோ அந்த இடத்துல லாக் பண்ணும். அதுக்கப்புறம் வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்களை ரொம்ப அப்படியே உடனே படுக்க வச்சிடாது, டயர்டாகி விட்டுறாது, கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தத்தை கொடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படி பண்ணும். அதே உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இல்லை, ரொம்ப மோசமான அமைப்பில் இருக்குது, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், மறைஞ்சிருந்தாலோ இல்லை அவயம் செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலோ, அந்த நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ உடனே அடிக்கும், எடுத்த உடனே ஆள் அப்படியே உக்காஞ்சிடுவாங்க, அந்த அளவுக்கு சுத்தமாக டவுன் பண்ணி விட்டுரும். அது மாதிரி பண்ணும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. 7.5 சனியில் கடுமையான கஷ்டம்தான். நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி, 7.5 சனியில் நான் நல்லா இருந்தேன் சனி தசையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கம்மி தான். 100க்கு 90, 95% பேர் கிடையாது. 7.5 சனியில் சனி தசை நடக்கும்போது நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். சனி தசையில் கூட நான் நல்லா இருந்தேன்னு சொல்லுவாங்களே தவிர, 7.5 சனி வந்த பிறகு அந்த அளவுக்கு நன்மைகள் செய்யாது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி விட்டுரும். ஒரு சில பேருக்கு சனி தசை சூரிய புத்தி, அதாவது முன்னாடி 9 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்து அதன் பிறகு 7.5 சனி வரும்போது பின்னாடி அந்த 10 வருடம் இருக்கு இல்லையா, அது கூட ஒரு நல்ல பலன்கள் கொடுக்குற டைம் தான்.
அந்த தசை கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த தசா புத்தி கூட சூரிய புத்தியில் ஆரம்பித்து எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 7 சனி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இந்த 7 சனி முடிகிறதங்காட்டியும் இன்னும் தசை வந்து 3 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த 7 சனி முடியறதுக்காட்டியும் மொத்த கம்பெனி மொத்தம் க்ளோஸ் பண்ணிட்டு எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. அது மாதிரி கொடுத்துரும் இந்த சனி பகவான். இந்த 7 சனியில் இதுதான் பண்ணியிருக்கும். சுயதொழில், வேலை வாய்ப்பு, அதுலேயும் மாத சம்பளத்தில் இருக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அப்படியே போயிட்டுருக்கு. அது மாதிரி ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தானம் நல்லா இருந்தாலோ அப்படி இல்லை சனி பகவான் ரொம்ப மோசமாக கெட்டு போகாமல் இருந்தாலே போதும். உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கிறீங்களா ஓரளவுக்கு போயிருக்கலாம். என்ன ஒன்று, ஒரு கடன் பிரச்சனை, ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க, அதை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க. இப்போ சனி தசை நடக்கும்போது 7 சனி விடுதலை ஆகும்போது வேலை போயிருக்கும். ஒரு சில பேருக்கு வேலை மாட்டாங்க, பயப்படுவாங்க. உடனே வேலை போயிடுச்சு, 7 சனியில் கூட நான் வேலை செஞ்சுருந்தேன், இப்போ வேலை போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, சனி தசை அந்தளவுக்கு கெடுக்குமா, எனக்கு சனி தசை இன்னொரு 5-6 வருஷம் தான் பேலன்ஸ் இருக்குது, அப்போ சனி தசை ஃபுல்லாகவே எனக்கு வேலை இருக்காதா. என்னென்னா ஒரு பயம் வந்துடும். இந்த சனி தசையில் எது நடந்தாலும் அந்தளவுக்கு பயம் வந்துடும். என்ன நடக்குதுன்னே தெரியாது டக்குன்னு ஒரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி குரு தசையில் ராகு தசையிலெல்லாம் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் பார்த்துருப்போம், அதெல்லாம் நமக்கு பெருசாகவே தெரியாது. ஆனால் ஒரு சின்ன ஒரு காலில் அடிபட்டால் கூட பயம் வந்துடும். அது மாதிரி ஒரு தொழில், ஒரு வேலை வாய்ப்பு பாதிக்குதுனாக்கா அவ்வளோ ஒரு மன வலியை கொடுத்துரும், உடனே பயந்துருவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. 7 சனி முடிஞ்ச உடனே ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கும், ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும், ஒரு தொழில் மாற்றத்தை கொடுக்கும். தொழில் அப்படின்னாக்கா தொழில் மாறுது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. வேற ஒரு தொழில் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த சனி தசைங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யுமானா கண்டிப்பாக நன்மை செய்யும். அதாவது இந்த 7 சனி விடுதலையான பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எடுத்துக்கலாம். செவ்வாய் பகவான் நன்மை செய்யக்கூடிய லக்கணங்களாக வந்தீங்கன்னாக்கா இந்த பின்னாடி வரக்கூடிய 10 வருடத்தில் இருக்கிறீங்க சிறப்புன்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், கிரகங்கள் நடத்தக்கூடிய புத்திகள், சூரிய புத்தியிலிருந்து கடைசி வரைக்கும் அந்த சனி தசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை. உடனடியாக கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும். நோய் இருந்தாலும் நோயும் உங்களுக்கு எல்லாத்துலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வருவீங்க. 2018 இருந்து இந்த சனி தசையில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ இந்த சனி தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். ஏன்னா கோச்சார ரீதியாக 2ஆம் இடத்துக்கு ராகு வருது. வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான், அவருக்கு 2ஆம் இடத்துல, அதாவது ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. என்னன்னா சனி பகவான் அப்படிங்கிற வீட்டில் இருக்கிறதுனால ராகு பகவான் பெருசாக வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. இருந்தாலும் வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுனால பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு கோச்சார ரீதியாக கெடுபலன்கள் கிடையாது, நல்ல பலன்கள் தான். அதாவது வேலை வாய்ப்பு, தொழில், உங்களுக்கு பிரிஞ்சு போன சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாம் வந்து சேர்றது, குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, அதில் சுப விசேஷங்கள் நடக்கிறது, நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். எல்லாமே உங்களுக்கு கடன் பிரச்சனை, முக்கியமாக கடன் பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல இருந்தாலும் குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துலேருந்து இருக்குது. குரு நன்மை செய்யாதுதான். இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு குரு நன்மை செய்யாத இடத்துல தான் இருக்கார், 6ஆம் இடத்துல. ஒரு கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, இல்லை கடன் அமைப்பு தீர்றது, நோய் நொடி பிரச்சனைகள் தீர்றது, வேலை வாய்ப்பில், தொழிலில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த கோச்சார ரீதியாக பார்க்கலாம். நான் ஏன் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் சொல்கிறேன் அப்படின்னா 2018 இருந்து எந்த கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு நன்மைகள் செஞ்சுருக்காது. ஏன்னா 7 சனியோட பிடியில் இருந்ததுனால, சனி தசையோட நடப்பில் இருந்ததுனால உங்களுக்கு எந்த ஒரு பயிற்சிகளும் சிறப்பான ஒரு மாற்றங்களை கொடுத்துருக்காது. இதன் பிறகு வரக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக இந்த சனி தசையில் இருக்கிறவங்க பெருசாக பயப்பட தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகுங்க. எல்லாருக்குமே எல்லா தசைகளும் இருக்கிறவங்களுக்கு வந்து உடனே ரிலீஃப் ஆகும். ஆனால் சனி தசையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஃப் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் எடுத்துக்கும். அதன் பிறகு தான் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் மகர ராசியில் நல்ல ஒரு ஏற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் பார்க்கலாம். நன்றி.